இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்நாளிலும் கூட ஆராதனை வேளையிலே நாம் கேட்டது போல அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஆராதனை செய்தியும் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். தேவன் இந்த பூமியை உண்டாக்கி அதிலே பலவிதமான எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்து கடைசியாக மனிதனையும் சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் தன்னுடைய சாயல்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவனை சிருஷ்டித்து ஒரு மகிமையான சாயலை அவனுக்கு அளித்திருந்ததை நம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலும் 2வது அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும். தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படி நமது சாயலின்படியும் அந்த ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவ்விதமாகவே மனுஷனை உண்டாக்கி ஒரு மேன்மையான மகிமையின் சாயலை மனிதனுக்கு கொடுத்திருந்தார். பூமியை ஆளக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய சகலவற்றையும் ஆண்டு கொள்ளத்தக்கதாக அந்த மேன்மையான ஆளுகையும் அவனிடத்திலே கொடுத்திருந்தார். தேவன் எப்படி, அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி சகலவற்றையும் சர்வ சிருஷ்டியையும் ஆண்டு கொள்கிறாரோ அதே போல ஆளுகையின் சாயலையே மனிதனுக்கும் கொடுத்திருந்தால், ஆனால் அந்தோ பரிதாபம், மனிதன் தன்னுடைய இச்சையினாலே இழுப்புண்டு, சோதனையிலே விழுந்து தன்னுடைய இச்சையினாலே இழுப்புண்டு தேவன் தனக்கு கொடுத்திருந்த மகிமையான சாயலை இழந்து போனான். அவன் பூமியினுடைய ஆளுகை இழந்து போனான் என்கிறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் அவன் முக்கியமா இழந்தது தேவனுடைய மகிமையின் சாயலை இழந்தான். அதனாலதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தேவ சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட ஆதாம் என்பவன் அவனுக்கு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது, அவனுடைய சந்ததியாரை பெற்றெடுக்கும் பொழுது தனது சாயலின்படியும் தனது ரூபத்தின்படியும், அப்போ மகிமையின் சாயலை இழந்து பாவத்தின் சாயல்ல ஒரு சந்ததியவே பிறப்பித்தது. அதாவது இந்த ஆதாம் மூலமாக தான் முழு உலகமே இந்த ஆதாம் வழியா தான் வருது. ஆதாமினுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம் அனைவருமே. அப்போ மகிமையின் சாயலை இழந்த அந்த ஆதாம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு சாயலுக்குள்ளாக கொண்டு வந்தாருன்னா, பாவத்தின் சாயலுக்குள்ளாக மகிமையை இழந்து தேவனுடைய உறவை இழந்து போன, தேவனோடு கூட உறவாடுகிற அந்த மகிமையை இழந்து தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்ளுகிற அந்த பாவத்தின் சாயல்ல நம்ம அனைவரையும் அதுல பாவத்திற்கு கீழாகவே அடைத்து போட்டு விட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட சாயல்ல பிறந்த நாம் எல்லாருமே, ஆதாமின் சாயல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக காண்பித்துக் கொடுக்கிறார். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாகவே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். பாருங்க, அதை ஒட்டு மொத்தமா சொல்லணும் அப்படின்னா, ஆதாமின் சாயல் நிமித்தமாக நம்ம எல்லாருக்குமே தேவ கோபாக்கினை வருகிறது. அதான் ஆதாம் அதான பண்ணாரு, கீழ்ப்படியல. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் பிசாசினுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்குள்ளாக பாவத்தையும் பாவத்தின் மூலமாக மரணத்தையும் வருவித்து நம்மை தேவ கோபாக்கினைக்கு நேராக கொண்டு சென்று விட்டார். அதனாலதான் நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது முற்றிலும் தேவ கோபம் அந்த இடத்துல வெளிப்படும். அவர்களுக்கு சாபமான வார்த்தைகள் தான் கொடுக்கப்படுது. அன்பின் தேவன், ஆமா, இரக்கத்தின் தேவன், கிருபை நிறைந்த தேவன், அதே நேரத்தில் அவர் சத்தியம் உள்ளவர். தன்னுடைய சத்தியத்தை அங்க வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியும். அப்போ ஆதாமின் சாயல்ல இருக்கிற எல்லாருமே கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான். இதான் கொலோசியர்கள் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்துல கூட பவுல் அதே கொலோசிய பட்டணத்து திருச்சபைக்கும் அதே காரியங்களை திரும்பவும் காண்பித்துக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். அங்க எபேசு திருச்சபை, இங்கு கொலோசிய பட்டணத்தில் உள்ள திருச்சபை. 5வது வசனம், ஆகியால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். பாருங்க பிரியமானவர்களே, நாம் தேவ கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருந்தோம். இந்த ஆதாமின் சாயல் கோபம், விபச்சாரம், மோகம், துர்யிச்சை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, கபடுகள், களவு, இது எல்லாமே தன்னை மறைத்துக் கொள்கிறது, ஒளித்துக் கொள்கிறது, பொய் சொல்கிறது, மற்றவர்கள் மீது தான் செய்த பாவத்தை
மற்றவர்கள் மீது பழி போடுகிறது, இது எல்லாமே புறங்குறி திரிவது, எல்லாமே ஆதாமின் சாயல். இந்த ஆதாமின் சாயல் அது தேவ கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு சாயல். அப்ப பாருங்க, நம் தேவ கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருந்தவர்களா இருந்தா நாம் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாதபடி, தேவனை விட்டு வழி விலகி போனவர்களாக, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக, கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் எப்படி நாம் தேவனோடு கூட இணைய முடியும் என்றால், அதுதான் அன்றைக்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடிய ஒரு வசனம். எடுத்துக்கொள்ளுங்கள், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5, 9 மற்றும் 10. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த நாம், கோபாக்கினை இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாகவே கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வரும் என்று கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருந்த நாம். அப்ப நாம் இந்த கோபாக்கினையிலிருந்து தேவன் நம்மை எப்படி விடுவிக்கிறார்? நான் இங்க ஒரு பக்கத்துல பார்த்தா கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கு, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு விஷயம் நடக்குது. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் தெசலோனிக்கேயுக்கு தெளிவா எழுதிட்டாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அப்படின்னா ஒட்டுமொத்த இந்த பாவமும், இந்த பாவ மாம்சத்தின் சாயலும், இந்த பழைய மனுஷனுக்குரிய எல்லா தன்மைகளும், பழைய மனுஷனும் இந்த மத்தியஸ்தர் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தது நிமித்தமாக நாம் இங்க கோபாக்கினையிலிருந்து நியமிக்கப்பட்ட கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தவங்க தேவனுடைய பிள்ளைகளாய், அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிற புத்திரர் என்கிற அந்தஸ்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். யார் மூலமாக அப்படின்னா, அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அங்க ஒரு சுடரொளி பட்டயம் இருக்குது. ஜீவ விருட்சத்திற்கு போகக்கூடாதபடிக்கு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதபடிக்கு அதற்கு போகிற வழியை அடைத்து ஒரு சுடரொளி பட்டயம் இருக்கு. அங்க போனோம்னா அந்த பட்டயம் நம்மளை பச்சித்து விடும். அப்ப இந்த பட்டயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம் மீது ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த பட்டயம் அவரை பச்சித்தது, அந்த பட்டயம் அவரை வெட்டினது. அதுதான் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது, பட்டயமே என் மேய்ப்பன, அதாவது எனக்கு பிரியமான. அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்துருவோமே. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், மன்னிக்கவும் 13வது அதிகாரம் 7வது வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மேய்ப்பனை விட்டு அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இதே வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31வது வசனத்துல அதனுடைய அந்த பின்பகுதி காண்பிக்கப்பட்டிருக்கும். இது யாரை தான் குறிக்குது? கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த பாவத்தையும், அந்த பாவ தன்மை கொண்ட ஆதாமையும், ஆதாமின் சாயல் எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அப்போ உயிரோடு எழும் பொழுது அவர் பழைய சாயல் அல்ல, மகிமையின் சாயல்ல உயிர் தெழுந்தார். அப்போ அதே போலதான் நாமும் இழந்து போன தேவனுடைய சாயலை இவர் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக என்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சுமந்து தீர்த்தார். பாவம் மாத்திரமல்ல, இந்த பாவத்தை பிறப்பித்துக் கொண்டிருந்த ஆதாமின் சாயல், ஆதாம் என்கிற பழைய மனுஷனும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகிவிட்டது. அவன் கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டவன் தான் உண்மை. அந்த கோபாக்கினை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்க ஆக்கினை செலுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது நான் புதிய ஜீவன் உள்ளவனாய் கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே, உயிர் தெழுந்த கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் புது ஜீவன் உள்ளவனாய் வாழ்கிறேன் என்கிற இந்த மேன்மையான இடத்திற்கு தேவன் உங்களை என்னையும் யார் மூலமா தான் கொண்டு வந்தார் அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 5:9 வாசித்தது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காமல் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அந்த ரட்சிப்பு நிறைவேறதான் நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தன்னுடைய 1000 பரிசுத்தவான்களோடு கூட, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வரும் பொழுது நாம் இந்த மகிமையின் சாயலை அடைந்தவர்களாக அவரோடு கூட நாமும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரோடு கூட அவரை முகமுகமாய் தரிசிப்போம் என்கிற இந்த மேன்மையான காரியத்தை, நாம் இழந்து போன
அந்த ஏதேன் என்கிற தோட்டத்திலே இழந்து போன தேவ சாயலையும் தேவ மகிமையும் அந்த மரணத்தையும் இவர் ஜெயம் கொண்டு ஜெயமாக விழுங்குவார் என்கிற அந்த விசுவாசத்தின் மீது, அந்த விசுவாசத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நாமும் இந்த மகிமையின் சாயலை அடைய முடியும் பிரியமானவர்களே. அதுதான் நாம் ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே ஆனால், அதற்கு முன்பாக நாம் மரணித்தோம் என்றால், அது வரைக்கும் நம்ம எதுதான் தேய்ச்சணும்னா, தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்கல, நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்கலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை ரட்சிப்படைவதற்கு நியமித்திருக்கிறார். இதுதான் உண்மையிலே மேன்மையான பாக்கியம். இதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த, துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு இவ்விதமாய் தேவன் கோபாக்கினைக்கு நியமிக்கப்பட்டவர்களாக தான் இருந்தோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்கவில்லை என்கிற மகா மேன்மையான வாக்குத்தத்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமா? இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு நம் சுருக்கமாக நம் தனிப்பட்ட விதத்திலே நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம்.